அரிசமான வெயில் நாளிலும் ஆரம்ப வேலையில தேவன் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க வைத்ததற்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கிறார்கள். அவர் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவனுக்காக நன்றியை சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இந்த வாரம் முழுவதுமாக நாம் பல அலுவல்களில் இருந்த பொழுதும் வாரத்தின் ஆரம்ப நேரத்தில் தேவன் என்ன செய்திருக்காரு, நம்மை அவருடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறார். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவன் வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழவும் இந்த உலகத்திலே அவரை நேசிக்கவும் நமக்கு ஒரு நாளை அவர் கூட்டி கொடுத்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில் நான் என்னுடைய பிரசங்கத்துக்கு செல்லும் முன்பதாக உங்களிடத்துல ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றீங்கன்னு பார்க்கணும். ஒரு சின்ன கேள்வி, ஒருவேளை முதல்ல படித்தவங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா என்னன்னு சொல்லி தெரியல. ஒரு கேள்வி, வெளியே வந்தால் உள்ளே செல்ல முடியாத ஒரு அறை. வெளியே வந்தால் உள்ளே செல்ல முடியாத ஒரு அறை, அது என்ன அறை? இரண்டாவது கேள்வி, உள்ளே சென்றால் வெளியில் வர முடியாத ஒரு அறை, அது என்ன அறை? இந்த 2 அறைக்கு நமக்கு இன்னைக்கு பதில் தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்முடைய இந்த பிரசங்கம் ரொம்ப லகுவாக நமக்கு புரியும். 2 கேள்வி, அது என்ன கேள்வி? வெளியே வந்தால் உள்ள போக முடியாத ஒரு அறை, பேங்க்ல கேஷ் வச்சுருக்கிற ஜல் வச்சுக்கிற அறையா? அது என்ன அறை? சரி, உள்ளே சென்றால் வெளியே வர முடியாத ஒரு அறை, அது என்ன அறை? சிறைச்சாலையா? அது என்ன அறை? 2 அறைகள் முக்கியமானது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த 2 அறைகள் மிகவும் முக்கியமான ஒரு அறை. அது என்ன அப்படின்னு சொன்னா, வெளியே வந்தா உள்ள போக முடியாத ஒரு அறை என்னன்னா தாயினுடைய கருவறை. ஒருவேளை அந்த குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா திரும்ப அந்த குழந்தை செய்ய முடியாது, தாயினுடைய வயிற்றுக்குள்ளாக போகவே முடியாது. அதே மாதிரி உள்ள போனா வெளியில வர முடியாத ஒரு அறை கல்லறை. கல்லறைக்குள்ள போனவங்க அவன் நினைச்சா என்ன செய்ய முடியாது, வர முடியும், அதை நினைக்கவே முடியாது, அவங்க வரவும். ஆக இந்த கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையில் உள்ள தூரம் தான் நம்முடைய வாழ்க்கை பயணம். உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கை பயணம் தான் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் இருக்கிற ஒரு தூரம், அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கை பயணம். அதில் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் பயணித்து வருகிறோம். சரி, இந்த பாதையில் இது ரொம்ப லகுவான பாதையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்க்கை பயணம் மிகவும் லகுவான பயணமா? இல்லவே மிகவும் கடினமான ஒரு பயணம். அந்த பயணத்தில் சில வியாதிகள் இருப்பாங்க, சில வேதனைகள் இருப்பாங்க. அப்படியே வெந்து நொறுங்கி எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறவங்க அநேகர் இருக்கதான் செய்யறாங்க. ஆனாலும் அந்த வாழ்க்கை பயணத்தை அப்படி இருந்து செய்யணுமா, தொடர்ந்து முடிக்கதான் வேணும். நிறைய பேர் வயசான காலத்துல மிகவும் வேதனையோட இருப்பாங்க. வேதாகமத்துல நாம படிக்கும் பொழுது யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார். ஆதியாகமத்துல யாக்கோபுன்னு ஒருத்தர் இருந்தார். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 38வது வசனம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர் தன் பிள்ளைகளிடத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என் நரை மயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். நரை மயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. ஏன்னா வயதானவங்க அந்த பாதாளத்துக்குள்ள, அந்த கருவறைக்குள்ள இருந்து கல்லறைக்குள்ளாக வைக்கும் பொழுது அவருக்கு மனசு என்ன இருக்கக்கூடாதா, சஞ்சலம் இருக்க கூடாது. அதான் இந்த வசனத்துடைய பொருள். சஞ்சலத்தோட என்னை இறக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், என்னைய சமாதானமா வச்சிரு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் மூலமா எவ்வளோ சஞ்சலப்படுறாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. அப்படி இல்லாம என்னை சமாதானத்தமா இருக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்க அந்த யாக்கோபு சொல்லாம அங்க சொல்றாரு. ஆனா அவங்க சிலர் அவங்க வாழ்க்கை பயணத்தை எப்படி முடிக்கணும், நான் எப்படி தொடங்கணும், நான் என்ன மாதிரி நடந்துக்கணும், திட்டமிட்ட சில வாழ்க்கை முறைகளை சிலர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அது ஒருவேளை வருவாய் குறைவா இருந்தாலும்
அவங்க நினைச்சு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அப்படி திட்டமிட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அநேகர் இன்னைக்கு மரண பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது எப்படி வாழ முடியும்? மரணம்னாலே ஒரு பயம்தான். மரண பயம் இல்லாம யாராவது வாழ முடியுமா? வாழ முடியும். எப்படி முடியும்? நம்மை கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியுமா? மரண பயம் இல்லாமல் நம்மளால வாழ்க்கை வாழ முடியும். ஏனென்றால் ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? அவர் வரும்போது நம்மை மறுரூபமாக. ஆக நமக்கு இந்த மரணம் வர்றது சாதாரணமா ஒருத்தன் வயசாகி இறக்க போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த அகால மரணங்களெல்லாம் நான் இங்கே குறிப்பிட விரும்பல. பொதுவாக ஒரு மனுஷன் வயதாமது என்ன சொல்றது, அவனுடைய வயது 70 வயது, பலத்தின் மிகுதியா 80 வயது. ஆனால் 80 வயது ஆனா இருந்தாலும், ஒருவேளை 100 வயதா இருந்தாலும், என்றைக்கு இருந்தாலும் ஒரு மனிதன் என்ன செய்ய போறான்? மறித்து போயிடும். அப்போ அந்த மனிதன் என்ன செய்யணுமா? சகலவித ஆயத்தங்களோட, எதுக்கு? வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்குற ஆயத்தம் இல்லை, மரணத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை எப்படி ஆயத்தம் பண்ணி கொள்ள முடியும்? வெற்றியான வாழ்க்கை வாழ்வர்கள் எல்லாம் வாழ்ந்து முடிச்ச பிறகு, ஆண்டவரே என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சு, இந்த உலகத்துல நீங்க எனக்கு என்னென்ன வேலை கொடுத்தீரோ அதையெல்லாம் நாங்க முடிச்சிட்டோம். அதனால நீங்க என்ன செய்யலாம்? என்ன எப்ப வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்ற தைரியம் யாருக்காவது இருக்கு? அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா உண்மையாவே நம்ம யாருக்கு பயந்து வாழ்றோம்? ஆண்டவருக்குள்ள பயந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிதான். யாரெல்லாம் இப்படி பயம் இல்லாத வாழ்வாங்க, தங்களை மரணத்துக்கு தயார் சொல்லி கொள்வாங்க, இதெல்லாம் நம்ம நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இது முற்றிலும் உண்மை. யார் ஒருவன் தன்னை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களே செய்யலாம். மரணத்தை கண்டு அஞ்சுவது இல்லை. மரணமே உன் கூற எங்கே, பாதாளமே ஜெயம். மரணம் வந்தாலும் பயம் இல்லை. முடிங்க, என்னேசு என்னோட இருக்கிறது. அப்போ யார் ஒருத்தர் உண்மையாவே ஆண்டவருக்கு நேசித்து உண்மையாவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறார்கள், அவளுக்கு என்ன வராதா? பயமே வராது. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இதற்காக என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். பொதுவாக ஒருத்தருக்கு, பெண்களுக்கு பொதுவாக நம்மள நகை போடுறதில்ல, ஆனால் பொதுவாக உலகத்தில் ஒரு நகை வாங்கணும்னு ஆசைன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா சிறு சிறு சீட்டு கட்டி அதை என்ன செய்யறாங்க? அது என்ன, அதுக்கு பேர் என்ன? ஒரு முயற்சி. நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சீட்டு கட்டி என்ன செய்யறோம்? ஒரு பொருளை வாங்கணும். அதுக்கு பேர் என்னது? ஒரு முயற்சி. முயற்சி திருவனை ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். முயற்சியுடைய நிகழ்ச்சி அடைவது இல்லை. எந்த காரணம்னாலும் சரி, அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, நாம முயற்சி செய்யணும்னு சொன்னா நமக்கு என்ன கிடையாதா? தோல்வியே கிடையாது. இப்போ அப்படி ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை நம்ம சின்ன பூச்சிகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், மிருகங்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிங்கம், யானை, புலி, கரடி எதெல்லாம் ஆண்டவர் படிச்சாரோ எல்லாத்துக்கிட்டே இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்? பாடம் கற்றுக்கொள்ள. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பூச்சி, நம்ம எல்லா வீடுகள்லையும் ஒற்றை அடிக்கிறோம் இல்லையா? என்ன பூச்சி கட்டுது? அங்கே கூ கட்டுது. ஸ்பைடர்லாம் சொல்லாதீங்கம்மா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா, தமிழ்ல சொல்லுங்க. சிலந்தி பூச்சி. அந்த சிலந்தி பூச்சிக்கு 8 கால் இருக்கிறதுனால அந்த பூச்சி என்ன சொல்லுவாங்க? ஆனால் மூவர் சொன்ன மாதிரி அது 8 கால் பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சிலந்தி கூடு கட்டுறதை நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? எப்படி கட்டும்? முதல்ல அப்படி கயிறு மாறி போட்டு அதில் என்ன செய்யுமா? ஒவ்வொரு கயிறையும் இணைச்சி 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 என்ன செய்யாது? வலையை பின்னும். அது வாயிலேருந்து ஒரு விதமான பசை வரும். அந்த பசையை வைத்து என்ன செய்யுமா? அது வலைய அப்படி வலை பின்னும் பொழுது அந்த பசை வழுவழுப்ப தானே இருக்கும். அப்போ இந்த பூச்சி என்ன செய்யுமா? வழுக்கி வழுக்கி கீழே விழுந்துடும். ஆனாலும் ஒரு விடாமுயற்சியோட எப்படியாவது நான் என்ன செய்யணும்? இந்த வலையை கட்டணும்னு சொல்லிட்டு அந்த வலையை அதை என்ன செய்யுமா? விடாமுயற்சியோட கட்டி ஒன்றுமே இல்லாத ஓரறிவு ஜீவன் ஒரு பூச்சி
நம்ம அப்படி தட்டுனா செத்து போயிடும். நம்ம ஒட்டடிக்கு வந்து அந்த விளக்குமாற வச்சு அப்படி சொன்னால் அது செத்து போயிடும். ஆனால் அந்த பூச்சிக்கு கூட என்ன இருக்குது? முயற்சி. ஆனால் ஆராய்வு படைத்த நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம என்ன செய்யுது இல்லையா? எந்த விதமான முயற்சியை நாம எடுக்கிறதே இல்லை. எலும்பே இல்லாத அந்த பூச்சிக்கு இருக்குது. நமக்கு முக்கியமான வச்சிருக்கிற ஆண்டவர் அநேக ஞானத்தினால கொடுத்துருக்காரு. நாம் வந்து படைப்புகளிலேயே மிகவும் சிரேஷ்ட மாணவர்கள். நாம தூதருக்கு சற்று சிறியவராக நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறாரு. அவ்வளோ விசேஷ குணம் படைத்த நாம முயற்சி செய்கிறோமா? எந்த வித காரியத்துக்கும் நாம் என்ன செய்யறதில்ல, முயற்சி செய்வது இல்லை. இது மிகவும் வருத்தத்தக்க ஒரு காரியம். இன்னொரு காரியம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் எல்லாம் உங்களுக்கு கதை மூலமாகவே மிகவும் சுருக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப டீப்பாக சத்தியத்தை சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யலை, விளங்க மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் கூட இயேசுவானவர் போதிக்கும் போது என்ன செய்தாரா, அநேக ஓமானங்களை வைத்து அவளுக்கு விளங்கக்கூடிய வகையில் கடுகையில இருந்து காகம் பறக்கிறதுல இருந்து காட்டு புஷ்பத்துல இருந்து ஒவ்வொன்றையும் அவர் என்ன செய்தாராம், காட்டி கொடுத்து தான் ஜனங்களுக்கு விளக்குனாரு. அதனால நாம கூட என்ன செய்ய போறோம், அப்படி ஒரு உதாரணங்கள் மூலமா நாம பார்க்கணும். சரி, இப்ப இந்த ஆமையை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆமை பார்த்துருக்கீங்களா? அந்த ஆமை வந்து மிகவும் பொறுமையான ஒரு ஆமை. ஆமையும் முயலும் ஒரு கதை இருக்கு. அது என்ன கதை? ஆமையும் முயல் என்ன செய்தாங்களாம், ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. அந்த ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது யார் ஜெயிச்சது? எப்படிங்க ஆமை ஜெயிச்சிச்சு? அதுதான் மேல தானே போகும். என்ன முயல் ஜெயிச்சுதா ஆமை ஜெயிச்சுதா? முயல் தான் ஜெயிச்சுட்டா, ஆமை ஜெயிக்கலையா? ஆமை தான் ஜெயிச்சது. அப்போ இங்க வந்து ரெண்டு குணங்களை நாம பார்க்கிறோம். ஒன்று வந்து ரொம்ப அகங்காரமா இருக்குது. அகங்காரம் என்ன தெரியுமா? ரொம்ப தலைகணத்தோட எனக்கு எல்லாம் என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாமே ஒன்று எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் இப்படிப்பட்ட நான் நிறைய படிச்சிருக்கேன், என்னாலையும் செய்ய முடியும், எனக்கு எல்லாரையும் தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், எனக்கு இவங்கள தெரியும், எனக்கு பெரிய ஆட்கள் தெரியும். அப்படி ஒரு பெரிய அகங்காரத்தோட. அதுக்கு உதாரணம் யாரு தான்? இந்த முயல். என்ன நினைக்குதுன்னா, நான் எப்படி பெரிய பலசாலி, இந்த ஆமை எப்படி நடக்குது இப்படி. அதனால அதால என்ன செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு பெரிய அகங்காரம். ஆனா அதோடைய அகங்காரம் என்ன ஆயிடுச்சுது, அடங்கி போயிடுச்சு. யாரு தான் ஜெயிக்குது? ஆமை தான். ரெண்டாவது குணம் என்ன குணம்னா, யார் வந்து ஐம்புலன்களை அப்படி அடக்கி ஆடுறாங்களோ அவங்களாலதான் வாழ்க்கை என்ன செய்ய முடியுமா, ஜெயிக்க முடியும். இப்ப இந்த ஆமையை பத்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கும் ஐம்பலன்களை அடக்கிற ஒரு சக்தி உண்டு. அது எப்படின்னு சொன்னா, இந்த ஆமை ஒரு முறை கடலோர நடந்து போயிட்டு, அப்போ இதுக்கு எதிரி ஒருத்தர் வந்தாங்க. இந்த ஆமை பார்க்குது, இதுக்கு கண்ணிட மாட்டேன்னா நான் என்ன ஆயிடுவேன், செத்து போயிடுவேன். உடனே என்ன செஞ்சுச்சா, அந்த 5 காலில் வந்து அந்த தலையை முதல்ல என்ன செஞ்சுதா, உள்ள பிறகு அந்த 4 காலம் என்ன செஞ்சுச்சா, உள்ள இழுத்து கொண்டுச்சா, அந்த ஓட்டுக்குள்ள இழுத்து கொண்டு. அந்த 5 இப்போ எங்கே போயிடுச்சுது, ஓட்டுக்குள்ளார. இப்போ வெளியில் என்ன மட்டும் தெரியுதா, வெறும் ஓட்டு மட்டும். அப்போ இதை வந்து எதிர்க்கணும், இதை கொல்லணும்னு நினைச்சு வந்த ஒரு எதிரி, இது வெறும் ஓடு தானே, இது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்களா, விலகி. இப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, ஐம்புலன்களை அடக்குபவர்கள் என்ன செய்யறாங்களாம், வெற்றி வாழ்க்கை வாழ்க்கை. ஆமைக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அது என்ன செய்தா, காலையும் 4 காலையும் அந்த தலையும் அப்படியே உள்ள இழுத்துட்டு அடக்கி வச்சு அது என்ன செய்தா, தப்பித்து கொள்கிறது. இன்னைக்கு நாம் வந்து இதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை விட்டு ஒழிக்கணும். இந்த நான் என்கிற அந்த எண்ணம் என்ன செய்யக்கூடாதா, நம்மளுடைய உள்ளத்துல வரவே கூடாது. நம்ம எவ்வளவு போய் ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, நான் தான் என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, அப்படி ஒரு தலைகணமோ அகங்காரமோ நம்மள என்ன செய்யக்கூடாதா, இருக்கவே. தாழ்மை உள்ளவனோட கூட ஆண்டு என்ன செய்வாரா,
பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். யார் ரொம்ப பெருமையா இருக்கிறாங்களோ, அது எந்த விஷயமா தான் இருக்கட்டும், பணமா, படிப்பா, பதவியோ, பொருளோ, எந்த உலக பிரகாரமா சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, யார் ஒருத்தர் பெருமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யார் எதிர்த்து நிற்கிறது? ஆண்டவரே எதிர்த்து நிற்கிறாரு, நம்ம கிடையாது. தாழ்வு உள்ளவனுக்கு அவன் கிருபை. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம எப்படி இருக்கணுமா? அகங்காரம் உள்ளவர்களாக, பெருமை உள்ளவர்களாக இல்லாதபடி நாம தாழ்ந்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஒரு வெற்றி வாழ்க்கையாக அமையும். நீங்க யாருக்கு கோபமா பேசி உங்களால எதுவுமே செய்ய சாதிக்கவே முடியாது. நீங்க கோபமா பேசுனீங்கன்னா அங்கிருந்து வர பதில் எப்படி வரணும்? ஆமா நான் செய்வேன், ஆமா அப்படிதான், உன்னால என்ன செய்ய முடியும், நீ செஞ்சுக்கப்போ, அப்படிதானே சொல்லுவாங்க. ஆக அந்த கோபம், அந்த முன்கோபம் எங்கேயுமே என்ன செய்யலாம், நமக்கு உதவி செய்ய. அவங்க இன்முகத்தோட போய் இந்த மாதிரி இருக்குதுங்க, கொஞ்சம் இந்த மாதிரி செய்யுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பாக அவங்களால முடியலைன்னு சொன்னாலும் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம், எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன். அப்போ அந்த நான் என்கிற அகங்காரம் நம்ம விட்டு ஒழிக்கணும். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஐம்புலங்களை அடக்குதல். இங்கே அந்த ஆமை என்ன பண்ணுச்சுதா? எல்லாத்தையும் அடக்கி வைத்து கொண்டது. நாமளும் அந்த ஐம்புலங்களை அடக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வரும். சரி, இந்த ஐம்புலன்களை அடக்குதல் அப்படின்னா என்னது? நிசாந்தி பாஸ்ரமா சொல்லுங்க பார்ப்போம். ஐம்புலன்களை அடக்குவது என்றால் என்ன? எப்படி 5 புலன்களை அடக்குறதுன்னா அதுக்கு என்ன தேவை? நம்ம ஒரு துறவி மாதிரி வாழணுமா? நல்ல ஒரு காவி ட்ரெஸ் போட்டுட்டு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மணியை எண்ணிக்கிட்டு துறவி மாதிரி வாழணுமா? எப்படி வாழணும்? இச்சை அடக்கத்தோட இச்சை அதிர்ப்பாயாகன்னு வேணா இருக்குது. நம்ம மூப்பார் சொல்றாங்க, இச்சை அதிர்ப்பாயாக சொல்லி நம்ம 10 கட்டளைகளை ஒரு கட்டளை சொல்லப்படுது. எப்படி நாம இச்சிக்கிறோம், என்ன மாதிரி வாழறோம்? இச்சை அதிர்ப்பாயான்ற ஒரே வார்த்தையில இந்த உலகமே அடங்கி நீங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும், நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாதா? எதையுமே இச்சிக்க. அப்ப உங்களால என்ன கிடைக்கும்? ஒரு நிம்மதி போதும் என்கிற மனதோட நம்ம எனக்கு இருக்கிறது போதுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதுவே எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு இதில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செய்யணுமா? ஒரு திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி திருப்தியான வாழ்க்கையை இந்த பட்டணத்தில் நம்ம வாழும் பொழுது நம்ம துறவியாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாத்துலையும் இச்சை அடக்கம் வேணுமாங்க. என்னத்தெல்லாம் இச்சை அடக்கம் வேணுமா? ஒரு நல்ல பாடகர் நம்ம பெர்கமேஸ் ஐயா நினைக்கிறேன், அவர் பாட்டு எழுதியிருக்கிறாரு. என்ன பாட்டு அப்படின்னு சொன்னால், உன்னையே நீ வெறுத்து விட்டால் ஊழியம் செய்த, சுயத்தை சாகடித்தால் சுகமாய். அழகான ஒரு பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். 100% உண்மை. நீங்க சுயத்தை சாகடிச்சிங்கன்னு சொன்னா எப்படி வாழ முடியுமா? சுகமான வெற்றியான வாழ்க்கை நாம வாழ முடியும். முடியுமா? முடியாதா? நிச்சயமாக முடியும். எப்படி சுயத்தை சாகடிப்பது அப்படின்னு சொன்னா என்னது? இச்சைனா என்னது? ஆசை. இந்த ஆசை என்ன பண்ணுதுன்னு தெரியுங்களா? நம்முடைய ஆரோக்கியத்தை என்ன செய்தாது? கெடுத்து. ஆசை என்ன செய்தா? ஆரோக்கியத்தை. என்னமா நீங்க சொல்றீங்க? ஆசை எப்படி ஆரோக்கியத்தை கெடுக்கும்? இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஆசைப்பட்ட ஆரோக்கியம் கெட்டு போயிருமாமா? நீங்க 12th படிச்சுங்க தானே? நர்சம்மா சொல்லுங்க. ஆசைப்படுறதுக்கும் ஆரோக்கியம் கெட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆசைப்பட்டா எப்படி ஆரோக்கியம் கெட்டு போயிடும்? அதிகமா ஆசைப்படும் பொழுது இதை நம்ம வாங்கணும், இது எனக்கு தேவை அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். வாங்கணும்னா என்ன வேணும்? என்ன வேணும்? காசு வேணும். காசு வேணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வேலை செய்யணும். வேலை செய்யணும்னா ஓவர் டைம் செய்யணும். சாப்பிடாம என்ன செய்யணுமா? காசு பணத்துக்காக ஓடி அலையணும். சாப்பிடாம இருக்கும்போது என்ன வருது? வியாதி, சுகர் வருது, பிபி வருது, டிவி வருது,
நோய் வருது, எல்லா நோயும் வருது. எதுக்கு வருது? ஒழுங்கா சாப்பிடலன்னா. அப்போ ஆசைப்படுவதன் மூலமாக நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. சில பேருக்கு ஆற்று பிரச்சனை, எண்ணெய் பொருள் சாப்பிடாதீங்க. எண்ணெய் பொருள் சாப்பிடாதீங்கன்னா எண்ணெயை தான் சாப்பிடும். கறி மீன் சாப்பிடாதீங்கன்னா அதான் நமக்கு தேவை. அப்போ ஆசைப்படுவதனால நம்முடைய ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? அதிக உண்மை. ஆகினால சொன்னாரு, நீங்க என்ன செய்யணுமா? உன்னை நீ வெறுக்கணும், சுயத்தை நீ சாகடிக்கணும். இச்சையாதிருப்பாயாக என்ன அர்த்தம்? உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்க. உன்னுடைய வெற்றி வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவை? அதிகமா ஆசை அதிகமா இருக்கிறதுனால உங்களால என்ன செய்ய முடியல, ஆரோக்கியமாக நீங்க வாழ முடியவே இல்லை. இங்க நம்ம யாக்கோபு வந்து சொல்றாங்க பாருங்க, யாக்கோபு 1:13 நமக்கு எப்படி ஒரு சோதனை வருது அப்படின்னு சொன்னா, என்ன சோதனை? நமக்கு எல்லாருக்கும் ஒரு சோதனை வருது. என்னை ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் சோதிக்கிறாருன்னு கேட்கிறோம். ஏன் என்ன ஆண்டவர் சோதிக்கிறாரு? ஆண்டவரா சோதிக்கிறாரு? யார் சோதி? பாருங்க, படிங்க. யாக்கோபு 1:13 எடுத்தவங்க யாராவது வாசிங்க பார்ப்போம். அவனவன் தன் வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாமல் இருப்பானாக. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை, கஷ்டம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, கடன் வந்தாலும் சரி, எந்த சோதனை வந்தாலும் இந்த ஆண்டவர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு? நம்ம யார் மேல பழிய போடுறோம்? ஆண்டவர் மேல நம்ம பழிய போடுறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா அடுத்தது பாருங்க, அடுத்த லைன்ல பாருங்க. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனை அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான், சோதனைக்கு உள்ளாகிறான். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதனைக்குள் உள்ளாகிறான். எப்படி தன் இச்சைனா எப்படி? அவனுக்கு விருப்பமானது செய்வேன். எனக்கு விருப்பமானது நான் செய்வேன். நான் அது கடன் வாங்குறேன்னா நான் என்ன பண்றேன் அதெல்லாம் உனக்கு அனாவசியம். ஆக மொத்தம் என் ஆசையை நான் நிறைவேற்றும். அப்ப அது சோதனை தானே. ஆகினால் நம்ம என்ன செய்யணுமா? மேற்கொண்டு செய்யக்கூடாத சில தவறுகளை எல்லாம் நாம செய்கிறோம். கடைசி எங்க போய் மாற்றோம்? சோதனையில. அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு. ஒருத்தர் திருடனா ஆகுறான்னா அவன் திருடனா மாறதுக்கு என்ன காரணம்? அவனுடைய சுய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான்? போய் திருடுகிறான். ஒருத்தருக்கு நிறைய வியாதி வந்துருச்சு. என்ன காரணம் தெரியுமா? அளவுக்கு அதிகமா என்ன செய்யுதான்? சாப்பிடும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அதிகமா செய்யும் போது தொண்டையில கத்திய வை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அதிகமா நீ சாப்பிடக்கூடாது, அதனால பெருந்தீனிக்காரனாக நீ இராதே. அதனால உனக்கு என்ன வருது? வியாதியே வருது. அப்ப அது ஒரு இச்சை தானே. அப்போ நாம இச்சிக்கிறதுனால, இச்சை என்றால் ஆசைப்படுகிறதுனால நமக்கு என்ன வருதா? சோதனை வருது. கண் பார்க்கறதெல்லாம் வாங்கணும், கண் போற போக்கில் நாம போகணும். அப்படியே என்னென்ன கிடைக்குதோ நான் இதை வாங்கிடணும், நான் அதை வாங்கணும், இது ரொம்ப அழகா இருக்குது, எனக்கு அது ரொம்ப அழகா இருக்குது, அது எப்படியாவது வாங்கிடணும். இப்போ யாரை நச்சரிக்கிறது? பாவம் அந்த கணவர் பருதாம இருப்பார். அந்த மனுஷன் இவ கூட வந்துட்டு என்ன பண்ண போறாளோ பயந்து நடுங்கி பின்னால வருவார். அவரை போய் என்ன செய்யுது? நச்சரிக்கணும். கண் போன போக்கில் கால் போன போக்கில் என்ன செய்தா? மனசு போகுது. மனுஷன் போகிற போக்கில் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன செய்தா? மாறி போகும். கண்ணுனால இச்சிக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை மாறி போகும். அப்போ எப்படி அவங்களால வெற்றி வாழ்க்கை வாழ முடியும்? நிச்சயமாக அவங்களால வெற்றி வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. அந்த இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லும்போது நாவடக்கம் முக்கியம். என்ன வேணுமா? நாவடக்கம் இருக்கும்போது தான் நல்லோருடைய நட்பு நமக்கு கிடைக்கும். நாம நல்லா ஆரோக்கியமா இருக்க. நீங்க யாருக்கிட்டனாலும் பெண்கள்கிட்ட பேசி பாருங்க. நான் போன வாரம் கூட இது குறிப்பா சொன்னேன். எதை அடக்குனாலும் அடக்குவாங்க. பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்களா? ஏன் நீ தான் பேசுறியா? எனக்கு பேச தெரியாதா? எனக்கு வாய் இல்லையா? என்னால கூட அப்படி பேச முடியும். அப்போ ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒருவருக்கு என்ன தேவையா? நாவடக்கம் தேவை. இந்த நாவடக்கம் இல்லை
அப்படின்னு சொன்னா நமக்கு அநேக ஆபத்துகள் வருகிறது. ஒரு வாக்கு நீங்க தவறா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த நாவு என்ன செய்யுமா, ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி போடும்னு சொல்லிட்டு நம்ம யாக்கோபுல படிக்கிறோம். இந்த நாவு என்ன செய்யுமா, ஒருவருடைய ஆயுள் சக்கரத்தையே அழித்து போகக்கூடும். அப்போ நமக்கு என்ன தேவை, அந்த நாவு அடக்கம் நமக்கு மிகவும் தேவை. அதுக்கு செவி அடக்கம். செவின்னு என்னது, என்னது, காது. காதுக்கு எப்படிங்க அடக்கம், காது நம்ம பஞ்சாக வச்சுக்க முடியும். காது அடக்கம்னா என்ன இருங்க, எப்படி செவி அடக்கம்? ஒரு 3 குரங்கு பார்த்துருக்கிறீங்களா படம், 3 குரங்கு படம் பார்த்துருக்கீங்களா? அது எதை இந்த மூடும், முதல்ல வாய் மூடும், அப்புறம் கண்ணை மூடும், அப்புறம் ஏன் காது மூடணும்? காது என்ன பண்ணுச்சு பாவம், காது செவி அடக்கம் எதுக்கு தேவைன்னா, மற்றொரு குரலை பேசுதெல்லாம் கேட்குது, அடுத்தவங்களோட போய் இது என்ன செய்யுது சொல்லிடுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கிளர்ச்சி ஊட்டக்கூடிய பாடல்களை கேட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தாங்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியாம ஆட்டம் போடுறோம். இந்த மரண வீட்டிலலாம் இந்த சாவு போகும்போது பார்க்கணுமே, வழியில் போகிறப்ப பார்த்துருக்கிறீங்களா? அவங்க அடிக்கிற அந்த மோளத்துக்கு தாளத்துக்கும் இவங்க மெய் மறந்து இடி இடி ஒரே ஆட்டம். அவங்க எங்கே ஆடுறாங்கன்னு அது என்ன கிளர்ச்சி ஊட்டக்கூடிய. ஆகினாலதான் நம்ம செவன்த் அடிக்கிற சபையில் இந்த மாதிரி கிளர்ச்சி ஊட்டக்கூடிய பாடல்களை பாடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. சியோன் இனிய கீதத்தை விட்ட பாடல் தான் நீங்கள் பாடணும், இப்படி கிளர்ச்சி ஊட்டக்கூடிய பாடல்கள்லாம் நீங்கள் பாடக்கூடாது. ஏன்னு சொன்ன அது எந்த விதத்தில் கொண்டு போதா, வேற ஒரு வழியில் நம்மளை வழி நடக்கும். ஆகினால அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த செவி அடக்கம்னா தீயதை கேட்க கூடாது. தீய காரியங்களை கேட்டு தேவன் நமக்கு மனசுல வச்சிருக்கக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் அது என்ன செய்யுமா, கருக்கி போட்டுவிடும். ஆகினால நீங்க உங்களுக்கு செவி அடக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேதாங்க நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. அந்த செவி அடக்கம் இருக்கும்போது மட்டும்தான் மனக்கிளர்ச்சி இல்லாமல் நம்மளால சாந்தமா இருக்க முடியும். சில சினிமா பாட்டெல்லாம் நிறைய பேர் கேட்கலாம். அந்த காலத்து பழைய பாட்டெல்லாம் காலங்களில் அவள் வசந்தம் எவ்வளோ இனிமையா இருக்கும் கேட்க. இப்போ என்ன பண்ணுங்க, வறுத்து வச்சிருக்கிறேன், பொரிச்சு வச்சிருக்கிறேன், அப்போ உடனே என்ன ஆகுது, என்ன ஆகுது அந்த பாட்டுக்கு எல்லாரும். ஆகினாலதான் சொல்றாங்க, அப்படி கிளர்ச்சி விட்டக்கூடிய பாடல்களையோ அல்லது வார்த்தைகளையோ நீங்க என்ன செய்யாதீங்க, காதுனால கேட்காதீங்க. அது ஒரு அருவருப்பா இருக்கு, அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செய்து. பிறகு பார்வை அடக்கம். கண்களினால் இச்சை. நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிறேன், கண்கள் இச்சைனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. கண்களினால் என்ன இச்சை, கண்களுக்கு ஒரு பராமரிப்பு நம்ம கொடுக்கணும். கண்கள்ல எப்படி ஒரு இச்சை வருகிறது, கண் இச்சை தான் என்ன செய்யுது தெரியுமா, நம்மள வானரம் மாதிரி வாலாட்ட வைக்குது. வானரம்னா என்னது, குரங்கு. குரங்கு மாதிரி நம்மள வாலாட்ட வசனத்தை கண்களினால் நீ பாராதே. நீதிமொழி 23 குடிகாரனை பார்த்து குடிக்கிறவங்களை பார்த்து சொல்லுது, நீ அது பல வர்ணமா இருக்கும், அது மெதுவா இருக்கும், அது பாம்பை போல தின்னும், நீ அதை கண்ணை ஏறிட்டு பார்க்காத ஆண்டவர். தவறான காரியங்களை நீ பார்க்காத. பார்க்கறதுனாலதான் என்ன வருதா நமக்கு பிரச்சனைய, பார்வையினால இச்சை. ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீயை பார்க்கும்போது ஒரு இச்சையான ஒரு பார்வையோட பார்க்குது, அது ஒரு தவறு. ஒரு ஸ்திரீ ஆனால் ஒரு வாலிப மகனை பார்க்கும்போது ஒரு இச்சையான பார்வையோட பார்க்குது, அது தப்பா சரியா, தவறு. ஆக பார்வையினால உங்களுக்கு என்ன வேணுமா, இச்சை அடக்கம் தேவை. காதுக்கு இச்சை அடக்கம் வேணும், வாய்க்கு இச்சை அடக்கம் வேணும், கண்ணுக்கு இச்சை அடக்கம் வேணும். ஆண்டவர் இச்சையாதிருப்பாயாக சொன்னதுல நம்முடைய அவயவங்கள் முழுவதும் உள்ள எல்லா அவயவங்களுக்கும் அது பொருந்தும் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லை. இந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15வது வருஷத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஆசைப்படுறது இச்சையா மாறி அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு படிக்க பார்ப்போம். இச்சையானது கர்ப்பம் தரித்து, ஒரு பெண் 10 மாசம் வயிற்றுல பிள்ளைய சமந்து கர்ப்பம் தரிப்பது போல இந்த பாவம் என்ன செய்தா, கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்.
அந்த பாவம் பூரணமாகும் போது மரணத்தை ஒரு தாய் 10 மாசம் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெறுவது போல இந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து அது எதை பெற்றெடுக்குதா? மரணத்தை வருவித்து கொடுக்குது. ஆகையினால இந்த வசனம் சொல்லுது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணம் ஆகும்போது மரணத்தை. ஆகையினால நீங்க என்ன செய்யாதீங்க, ஈஸியா இருப்பாயாக. நம்ம அந்த வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு இவையெல்லாம் நமக்கு அடிப்படை காரணங்கள். நம்ம ஏன் வெற்றி வாழ்க்கை வாழ முடியலைன்னா இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள். ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல, கடைபிடிக்க முடியவில்லை. அதை கடைபிடிக்கும் பொழுது மாத்திரம் என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை நம்மளால வாழ முடியும். நேரம் ஆழ்ந்து நான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறேன். அடுத்து நீங்க பார்த்தீங்க சொன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு. என்ன போர் செய்யுது? ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் மாம்சத்துக்கும் என்னதான் ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு போர் நடக்குது. அது என்ன போர் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு காரியம் செய்யும்போது 2 விதமான எண்ணங்கள் வரும். மனசு செய்யாத, அது தப்பு. ஆனா சரீரம் என்ன செய்யுது, அது எப்படியாது. ஒரு உதாரணத்துக்கு, இருதய நோய் இருக்கிறவர் எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றாரு. எண்ணெய் பலகாரங்களை நீங்க சாப்பிடக்கூடாது, எண்ணெய் அதிகமா உபயோகிக்க கூடாதுன்னு சொல்றாரு. இவரை நிறைய எண்ணெய் போட்டு சாப்பிட்டு பழக்கமானவர். இவருக்கு என்ன செய்யணும், இப்போ எண்ணெய் போட்டு சாப்பிட்ட அந்த மாமிச உணவை அவரு சாப்பிடணும். ஆனா அவருக்கு மனசு என்ன சொல்லுது, முகேஷ் மனசு என்ன சொல்லுது, இல்ல சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது. மறுக்கர் என்ன சொன்னாரு, சாப்பிடாத, உனக்கு ஆகாது சொன்னாங்க. ஆனா சரீரம் நாக்கு என்ன செய்யுது, ருசி கண்டது இல்ல, நாக்கு என்ன செய்யுது, பரவாயில்ல ஒரு நாள் தானே, பரவாயில்ல பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், டாக்டர்கிட்ட போய்க்கலாம். உடனே என்ன செய்யறாங்க. அப்போ மனசு ஆவியானவர் நமக்குள்ளாக வாசமாயிருந்து நீ இதை செய்யாத அப்படின்னு தடுக்கிறாரு. நம்ம மாம்சம் என்ன செய்தா, விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் அதை செய்யணும்னு. அப்ப இங்க 2த்துக்கும் என்ன நடக்குது, ஒரு யுத்தம், ஒரு போர் நடக்குது. நம்ம ஆத்மாவுக்கும் நம்ம சரீரத்துக்குமே என்ன நடக்குதா, ஒரு போர் நடக்குது. வேண்டாம் என்கிற காரியத்தை வேண்டாம் வெறுப்பாக செய்யணும் அப்படின்னு நம்ம செய்யறோம். துணி குடிக்காதையா, உனக்கு எல்லாமே கெட்டு போச்சு, உள்ள ஒண்ணுமே இல்லை, உடம்பு காலியா இருக்குது, உள்ள இருக்கிற அந்த உறுப்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுது, அரிசி போயிடுச்சுது, நீ குடிச்சா என்ன ஆயிடுவ, செத்து போயிடுவ, குடிக்காத. அதில் அவங்க என்ன செய்யறாங்க, செத்தா பரவாயில்ல, என்னென்ன ஆசைய ஆக்க முடியும். அதனால என்ன ஆகுது, மரணம். ஆக நாம் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால், இச்சை அடக்கம் மிகவும் முக்கியமாக தேவை. யார் ஒருவர் தேவனுக்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசா பாசங்கள் மீது என்ன இருக்காதா, பற்றுதல் இருக்காது. ஏன்னா எதுவுமே நமக்கு என்ன கிடையாதா, சொந்தம். நீங்க என்ன எனக்கு சொந்தம் யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறேன், என் பேரில் வச்சுருக்கிறேன், இது எனக்கு சொந்தம், இது எந்துதான் அப்படின்னு என்னால் என்ன செய்ய முடியாது. ஏன்னா இது எனக்கு சொந்தம் இல்லை, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவரை ஆண்டு கொள்ள வேண்டும். ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை கொடுக்குறாங்க, இது ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நான் வாழ்ந்து கொள்ளணும். நேரம் வரும்போது நான் எங்கே போகணுமா, என் சொந்த வீட்டுக்கு போகணும். அப்போ இது எனக்கு என்ன இல்லை, நிரந்தரம். அப்படி நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழும்பொழுது எதையுமே நமக்கு நிரந்தரம் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறு. ஆகினால சொன்னார் ஆண்டவர், நீ இச்சையா இருப்பார். நம்ம எதுவுமே ஆசைப்படலை, எதுவுமே வேண்டாம்னா நம்ம என்ன செய்யறோமா, சந்தோஷமா. இன்னொரு காரியம் சொல்றேன், ஒருத்தர் ஒரு காரியம் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம என்ன செய்வோம், அதுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கும். ஐயோ அவங்க தரேன் நாங்கள் தருவோம், அவங்க தரேன் நாங்கள் தருவாங்க, அவங்க தரேன் நாங்கள் தருவாங்க. நம்ம எதிர்பார்க்காம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. ஆகினாலும் சொல்றாரு, நீ வெற்றியான வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணுமா, சுயத்தை மேற்கொள்ளணும், இச்சை அடக்கம்
தேவை. நம்முடைய 5 புலன்களையும் நாம் என்ன செய்யணுமா? அடக்கி. யார் ஒருவர் 5 புலன்களையும் அடக்கி ஆடுறாங்க அவங்க தான் வீரர்கள், வீராங்கனைகள். அவங்க தான் வீரன், வீராங்கனை. மல்யுத்தம் பண்றவெல்லாம் வீரனை கிடையாது. தன்னை அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்தவர்கள் மாத்திரமே வீரர்களாக கருதப்படுவார்கள். கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பாவங்களால் நிறைந்து இச்சைகளால் இழிப்புண்டு சாகிறார்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்ய. நீங்க என்ன செய்தாலும் சரி, நீங்க குடிங்க, சாப்பிடுங்க, எங்கனாலும் போங்க, என்னனாலும் பண்ணுங்க, என்ன ஆட்டம்னாலும் போடலாம், எந்த இடத்துக்குனாலும் நீங்க போகலாம், உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா நீங்க செய்யறதெல்லாம் யாரை மகிமைப்படுத்தணுமா? தேவனை மகிமைப்படுத்த. அவரை மகிமைப்படுத்தினால் மாத்திரமே நமக்கு என்ன உண்டு? பல்லவ ராஜ்யத்தில் நமக்கு இடம். எங்க போனாலும் சரி. நான் இங்க ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் நம்ம செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு வரும்போது நாங்கள் போடாமல் வருவாங்க. கல்யாணத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா காதலியும் அங்கேயும் இங்கேயும் மாட்டிட்டு அதை ஆடுறத பார்க்கணுமே. அங்கெல்லாம் செவந்திரேவா, நீங்கள் சர்ச் மெம்பரா, நமக்கு அடையாளம் தெரியாது, வித்தியாசம் கண்டுபிடிக்க. இங்கே ஆடும், இங்கே ஆடும், இங்கே ஆடும், இந்த பக்கம் ஆடும், எல்லா இடத்துலையும் ஆடிக்கிட்டே தான். அதே ஒரு விசேஷமான ஒரு இடத்துல நகையே போடாம நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கௌரவம் கிடைக்காமா? போகுமா? கௌரவம் கிடைக்குமா? கிடைக்காது. நமக்கு தான் முதலிடம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் கௌரவம் உண்டு. நமக்கு மதிப்பும் மரியாதையும் அந்த பட்டாடையினாலையும் பகட்டான வஸ்திரத்தினாலையும் பகட்டான நகைகளினாலும் நமக்கு என்ன கிடைக்கிறது இல்லை, கௌரவம் வருவது இல்லை. நம்முடைய குணநலன்களை தான் என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. இவங்க உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களா, இவங்க வாழ்க்கையில உண்மை இருக்குதா, இவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, இவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறாங்களா, இவங்க சத்தியம் போதிக்கிறாங்களே, வேத வசந்த மாதிரி இவங்க சொல்றாங்களா, இவங்க செய்யறாங்களா, இப்படி எல்லாம் கண்கூட நம்ம என்ன செய்யலாம் பார்த்து கொண்டு அவர்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில நம்முடைய வாழ்க்கை அமைய. பொன்னாடையினாலும் பட்டாடையினாலும் பொன்னாபுரம் நமக்கு என்ன வரப்போகுது? கௌரவம் வரப்போறதே கிடையாது. அதெல்லாம் நமக்கு நித்தியமும் கிடையாது. இன்னைக்கு ரேட்டு கோல்டு 66,400 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. என் மகக்கிட்ட பேச, அம்மா 66,400 சொல்றாங்க. அம்மா நீங்க எதுக்குமா அதிர்ச்சி ஆகுறீங்க? நமக்கு அதுக்கும் சம்மதம் இல்லை, நீங்க எதுக்குமா அதிர்ச்சி ஆகுறீங்கன்னு ஒரு கேள்வி எனக்கு கேட்டுங்க. அப்போ என் மகா எனக்கு உண்மையாக வெக்கமாயிடுச்சு. நமக்கு அவசியம் இல்லைதான், நம்ம அதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஆனால் அதை வாங்கணும், கல்யாணத்துக்கு கொடுக்கணும், நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அதுக்காக பிரயாசப்படுறாங்க. அவங்கள நினைத்து எனக்கு ஒரு வருத்தம், பெண்களை பெற்ற பிள்ளைகள் எப்படி இவங்கெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு ஒரு வருத்தம் எனக்கு. ஆக இப்படிப்பட்ட உலக பிரகாரமான அந்த காரியங்கள் இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அப்படி இருந்தோம்னு சொன்னால் எந்த அறை, கருவறையிலிருந்து கல்லறை வரை நாம செய்யக்கூடிய பயணம் சுமூகமாகவும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியாகவும் நிச்சயமா இருக்கும். மரணத்தை கண்டு பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு என்ன ஆண்டவரே செய்யறாரா, ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவர் வரும்போது நம்மளே செய்ய போறோமா, உயிரோட நம்மை எழுப்புவார் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.